பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிய கிருபை, மீண்டும் ஒருவரை சந்திக்கிறோம். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தியின் மூலமாக மீண்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. ஆமேன். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது அந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் அப்படியே செய்ய போகிறீங்கப்பா இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லிட்டீங்க வைங்க, ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தான் தேவ சித்தம், அதில் மாற்று கருத்து கிடையாது. சரியா? தேவன் நடத்துவார். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? நம் அருமை ஆண்டவராகிய இயேசப்பாவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் அதில் பயங்கரமான குடிகாரன், முரடன், பயங்கரமான வாயாடி பெண்மணி அல்லது பயங்கரமான கொலை குற்றவாளி, இந்த உலகத்தில் என்னென்னலாம் கேவலமான பாவங்கள் உண்டோ அத்தனை செய்தவர் யாராயிருந்தாலும் சரி, அந்த மனிதனை என் ஆண்டவர் தொட்டு ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போக நம் ஆண்டவரால் முடியும். ஆமேன். அவர்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இல்லாமல் ஒரு மங்கி எரிகிற ஒரு திரி அல்லது இந்த லோ வால்டேஜில் வந்துட்டா நம்ம வீட்டு பல்பெல்லாம் அப்படியே மெதுவாக கொஞ்சம் போல் எரியும், டார்க்காக இருக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கலாம் இன்னைக்கு. ஆனால் நீங்கள் பிரகாசிப்பது தான் தேவ சித்தம். ஜப வாழ்க்கையில், அபிஷேகத்தில், பொருளாதாரத்தில், வேலை ஸ்தலத்தில், உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் நீங்கள் பிரகாசமாக இருக்க போறீங்க. சரியா? ஆண்டவருடைய நாமத்தினால அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு காட்டி கொடுத்தால் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6-7 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை எங்கள் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். பொக்கிஷம் என்றால் என்ன? அபிஷேகம்தான். பவுல் சொல்லுகிறார், எங்கள் இருதயங்களில் பிரகாசிக்க பண்ணினார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிருக்கல, தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த வல்லமை தான் அபிஷேகம். அபிஷேகமே உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும். அதனால தான் அடிக்கடி அனுதினமும் நான் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை நம்புங்க, அவரோடு நடக்க உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. கண்ணீரை துடைத்து ஒரு புதிய பாதைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அருமையான இயேசு ராஜா, என் வாழ்க்கை இருளடைந்து போய்விட்டது, என் லைட் ஆஃப் ஆயிருச்சு, என் திரி மங்கி எறிகிறது. என்னை உயிர்ப்பிக்க, என்னை என்கரேஜ் பண்ண அல்லது என்னை கரம் பிடித்து தூக்கிவிட ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக பாரப்படுறோம்பா. ஆண்டவர், எந்த மனுஷையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசுவே, ஆவியானவராய் இந்த வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களே, உங்களுடைய பிள்ளைகள் இருதயங்களை கொழுந்து விட்டு எறிய செய்வீராக. நடப்பது நன்மையாக இருக்கட்டும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் திடமனதாக இருங்கள். மற்றவர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணிவிட்டு, யார் யாருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க பெயரை சொல்லி ஒரு கையை வைத்து ஜெபம் பண்ணிடுங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842522836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.